பிரமா நந்தி 76 வருஷம் ஆண்டு காலமாக டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எம்பி கூத்தடிச்சதை இப்போ கணக்கு எஃப்ஐஆர் போடுதார். கூத்தடிச்சு வச்சுருக்கான்ல, ஒரு எம்பி ஒரு கோட்டாவில் இருக்கானா, அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த விவசாயத்தை அழிக்கலேருந்து கெட்டடம் கட்டுறதுலேருந்து பூரா வழக்கறிஞர்களை சமாளிக்கிறது, எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடுறது எல்லாமே இவன் போய் எல்லாம் சமாளித்து டெல்லியில் உட்காந்து ஆட்டியிருந்தான். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா, எல்லா நாட்டிலையுமே இலங்கை, அடுத்தாப்பில் கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி, இதே ஜோலி இந்த எம்பிக்கு. அப்போ அங்கே உட்காந்து ஆட்டி உள்ள நீதிமன்றத்தில் 2 கையை காலை பிளந்து ஓடுதான் ஆடுதான் பாடுதான். புரிதா இல்லையாடா? ஒரு விவசாயம் பண்ணி சாப்பிடுதானா அவனை பிரட்டி அடிக்கிறது எம்பி, அவனை சோழி முடிக்கிறது எம்பி, ஆணும் பெண்ணும். இதே சோழி இந்த கூத்து அரசியல்வாதி எம்பிக்கு எஃப்ஐஆர் போட்டார். ஆட்டோமேட்டிக்காக அந்த வருஷைக்கு வரையில் இராணுவ வானரப்பட செண்டு அள்ளிட்டு வருவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்க. கொரோனா காலத்தில் ஐயா வந்தார், எங்கள் அண்ணன் வந்தார், எல்லா கண்ணுலேயும் மண்ணள்ளி போட்டு தான் வந்தார். புரியுதா? கொரோனா காலம் தெரியுமா? கடவுள் வர்றது மானிட போய் கண்ணில் பார்க்கக்கூடாது, கடவுளை பார்க்கக்கூடாது. புரியுதா? தன் பூமியில் வாராரு. அப்போ மானிட போய் எவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்காங்கிற கணக்கு இப்போ பூமியில் இறங்கி எடுக்கார். மதுரை மீனாட்சி கோட்டையில் என் அண்ணி பார்வதி அம்மாவை கல்யாணம் முடித்து ஒரு கூமூட்டைக்கும் தெரியாரா, ஓப்பனில் வந்தார்றா. மதுரையிலேருந்து ஓப்பனாக கொட்டு மேலே அடித்து அம்முன்னு வந்தார். எந்த கூமூட்டைக்காக சொல்கிறா பார்ப்போம். சிலுவத்தூரில் உள்ள சுற்றி பழைய நீதிமன்றத்தில் சுற்றி பார்த்துட்டு வந்தார். 2 பேருமே தம்பதியாக அந்த ஓப்பன் பண்ணுவார். அதில் ஓப்பன் பண்ணதை உள்ள அம்புட்டு பேர் மாட்டுவான். புரியுதா? எங்கே தானிப்பாறை சிவகிரி டு திருவிழாங்காப்பாறையிலேருந்து சதுரை வரைக்கும் போட்டாரா, எல்லாம் சுற்றி பார்த்தார். அங்கே உள்ள கணக்கை பூரா பிரட்டி எடுத்துட்டார். அந்த டைமில் எல்லா பேரும் மாட்டி கிச்சின்னு இருக்க. சரியா? அரசியல்வாதியை ஒட்ட வலிச்சாச்சுன்னா ஆட்டா முட்டிக்க எல்லாவனுமே நடுங்க ஆரம்பிப்பான். அது கணக்கு வராதில்ல. வானரப்பட உள்ளே வர்றது கணக்கு எல்லா நீதிமன்றத்தில் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இருக்குது. அநியாயச்சாட்டு அகம்பாச்சாட்டு இருந்தால் இராணுவம் தான் கணக்கு எடுக்க முடிகிற கணக்கு உள்ளே இருக்குது. வழக்கறிஞர்களுக்கு தெரியாது. ஆனால் 70 வயசு 60 வயசு வழக்கறிஞர்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இராணுவம் ஐயா போட்டார். கண்டிப்பாக உள்ள இராணுவம் இருக்குது. கண்டிப்பாக தார்க்க முடியும். கம்பியும் பழுக்க வச்சு இழுப்பார். தமிழ் பண்பாட்டிலே கணக்கு விடுதார், தமிழ் வார்த்தையிலே கணக்கு விடுதார். இது மாற்ற முடியாது. அவர் விட்டார்னா கட்டளையே மாற்ற முடியாதுன்னு கொட்டு மேலே அடித்து பிபி ஊதி கிளியராக வாசித்து கொண்டே இருக்காங்க. புரிஞ்சுக்கோடா. நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். இது இராணுவம் தான் கணக்கு எடுக்க முடியும், யாரால் முடியாது. அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சுருக்கான், அவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான், விவசாயத்தை அழித்து வச்சுருக்கான், 2ஆம் நம்பராக போட்டு எல்லாம் திருச்சி குளத்தை முக்கி எல்லாம் பாழாக்கி வச்சுருக்கான். அதான் அவங்களும் எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி பூரா பேசாங்க. இருக்கிற இடம் ஆடை கொடுத்துருக்காரு கடவுள், பூமியில் சாப்பாடு அங்கே படுத்தஞ்சு போண்டேன்னு இப்படியா சேட்டராக கெட்டுதக்க கொடுத்துருக்காரு. முட்டா பேல அவங்களே எல்லாம் பேசி மனசில் திருப்பிட்டார், அந்த இதயத்தை திருப்பிட்டார். கூடிய சீக்கிரம் அடி கொடுக்குற வரும் அரசியல்வாதியை. மிதிரா அப்படி தான் கணக்கு வரும். முக்கால் சத்தியப்பட